டேப்பில் வந்து இந்த 2 சைஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டையாக இருக்குது, இது வந்து சன்னமாக இருக்கும். டேப்பை பற்றி இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் பார்த்துக்குங்க. இப்போ டேப் வந்து கண்டிப்பாக வேணும், நம்ம வந்து நீளத்தையும் அகலத்தையும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு. டேப்புடைய ஒரு சைடு வந்து இந்த பட்டையாக ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஸ்டீலுக்கு முன்பக்கமாக ஒரு சைடில் வந்து இன்ச்சஸ் இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டிமீட்டர் இருக்குது. சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக நம்பர் இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி சென்டிமீட்டர் வச்சு தான் நம்ம எடுத்துருக்கிற கிளாத் வந்து 1 மீட்டரா 1/2 மீட்டரா 1.5 மீட்டரா அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு டேப்புடைய ஃபுல் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டிமீட்டருடைய அளவில் இந்த இடத்துல 100ன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த 1லேருந்து 100 வரைக்கும் வந்து லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர். இப்போ இந்த 100க்கு மேலே 150 அப்படிங்கிறது வந்து 1.5 மீட்டர். ப்ளவுஸுக்காகட்டும் அல்லது சுடிதார் ஆகட்டும், ஒரு மாடல் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எத்தனை பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக நமக்கு வந்து டேப் வந்து தேவைப்படும்.